சாப்பிட்லாம். அதுவும் குறிப்பாக கொஞ்சம் நெய் சேர்த்துட்டே வந்தால் முட்டு வலி வராது. பொதுவாக நாங்கள் வந்து சித்த மருத்துவத்தில் எண்ணெய் வெண்ணெய் நெய் எல்லாமே உடலினுடைய நெய்ப்பு தன்மைக்கு நல்லதுங்கிறோம். சைனோவியல் அந்த ஃப்ளூயிடு நல்லா இருக்கிறதுக்கு, எலாஸ்டிசிட்டி நல்லா இருக்கிறதுக்கெலாம், டிஸ்க் ட்ரைனஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கெலாம் நல்லதுங்கிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகள் வீட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க. நெய் வெண்ணெய்லாம் எடுத்துக்கலாம். அந்த கிளாரிஃபைட் பட்டராக இருந்தாலும் சரி, வெறும் பட்டராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லது. குழந்தைங்களுக்கு தான் கேட்கணும். தண்ணீர் என்ன கேட்டீங்க? தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு 2.5-3 லிட்டர் வேணுமா மினிமம். இரவில் படுக்கும்போது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கணும். படுக்கிறப்ப 2 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி. காலையில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் குடிக்கணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் வெயில் இருக்குன்னா நீங்கள் நார்மலாக கொஞ்சம் குளிர்ந்த தண்ணியே குடிக்கலாம். ரொம்ப குளிர்காலம் ரொம்ப இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வெதுவெதுப்பாக்கிக்கலாம். அளவு வந்து நீங்கள் காலையில் எழுந்து 2 லிட்டர்லாம் குடிக்கக்கூடாது. 1 லிட்டர் 2 குவளை தான் 400 ml